நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை. கூடாரவல்லி. அது என்ன? அது கூடாரவல்லி. இன்னைக்கு ஆண்டாளர் எழுதிய திருப்பாவையான கூடாறு வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டை பெருமாள் கோயிலிருந்து காலையில் சாயந்தரம் ராத்திரி 3 வேளையும் பாடுறது நல்லது. ராத்திரி வீட்டில் பாடிடலாம். இன்றைக்கி ராசி பலன் எப்படி இருக்குதுங்கிறத சொல்கிறோம். சார், சனி பகவான் எங்கே இருக்கார்? கும்பத்தில் இருக்காரா மீனத்தில் இருக்கார்? கும்பத்தில் தான் இருக்கார். மீனத்துக்கு எப்போ போவார்? 2026 மார்ச். இந்த வருஷம் சனி பயிற்சி இல்லையா? இல்லை சார். பலர் அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க. சனி பகவான் மார்ச் மாதம் மீனத்துக்கு போகிறார் இந்த வருஷம்னு சொல்கிறாங்களே. எங்கள் கணிப்பில் அப்படி இல்லை. திருநள்ளாறு பஞ்சாங்கம் அப்படி சொல்லலை. அவ்வளோதான். வாக்கிய பஞ்சாங்கம் அப்படி சொல்லலை. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். சனி பகவான் இன்னும் 1 வருடத்திற்கு, இந்த வருடம் முழுக்க உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. சூப்பர். ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியால் கெத்து, அலட்டல், ஓவரு. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணினால் மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமா இருக்கிற பொழுது. ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. இதெல்லாம் நாகர்கோவில் அன்னை அவங்களோட பேர். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற செலவு. நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. ராகு பகவான் இன்னும் 3 மாதத்துக்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். நாங்கள் மறுக்கலை. ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியா இல்லை. சந்திரன் இன்னும் உதவிக்கு வரல. ராகு இன்னும் 4 மாதத்துக்கு உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. ஆனால் இந்த வழிபாடு பண்ணணும். இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. பேச்சில் நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணனா மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமா இருக்கிற பொழுது. ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. இதெல்லாம் நாகர்கோவில் அன்னை அவங்களோட பேர். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். கலகிறீங்க. கில்லி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம். ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடணும், மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். மனசில் கெத்து ஓவராக இருந்து நம்ம யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப கர்ப்பம் வர்ற மாதிரி இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்க. ரமணர் பற்றி எழுதியிருக்கிறார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. யோகி ராம் சுரத் குமார் பற்றி எழுதியிருக்கிறார். செல்ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. படித்து பாருங்க. ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. புளிசோறு அல்லது புளிப்பு சுவையுடைய உணவு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். உங்கள் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிறது. ஆமாம். கடகராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கோ அம்மனுக்கோ தீபம் போடுறது நல்லது. நிதானமாக இருக்கணும். 3 நட்சத்திரக்காரர்களும் பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். சொல்கிறோம். அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமா இருக்கிற பொழுது. ஓம் திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. இதெல்லாம் நாகர்கோவில் அன்னை அவங்களோட பேர். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் நெய், பருப்பு, எள்ளு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கெத்து, ஓவர் கெத்து, வீண் அலட்டல் அதிகம். வழிபாடு பண்ணணும். பண்ணுனா அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. மனசுக்குள்ள இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க சங்கடமா இருக்கிற பொழுது. ஓம்
திதியே போற்றி, அதிதியே போற்றி, தனுவே போற்றி, மனுவே போற்றி, தாம்ரையே போற்றி. இதெல்லாம் நாகர்கோவில் அன்னை அவங்களோட பேர். பாலகுமார் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதை செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. பிரமாதமான முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு, இந்த வருஷம் முழுக்க உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. ஆனால் இன்னைக்கு சந்திரன் உதவியாக இல்லை. எதிரி தொல்லையோ, வியாதி தொல்லையோ, கடன் தொல்லையோ சனி பகவான் குறைக்கிறார். ஆனால் சந்திரன் உதவியாக இல்லைங்கிறனால மனசு நல்லா இல்லை. இன்னைக்கு வழிபாடு பண்ணுனா தப்பிக்கலாம். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசில் கெத்து ஓவராக இருந்து நம்ம யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப கர்வம் வர்ற மாதிரி இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ரமணர் பற்றி எழுதியிருக்கிறார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. யோகி ராம் சூரத் குமார் பற்றி எழுதியிருக்கிறார். செல்ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. புளிசோறு அல்லது புளிப்பு சுவையுடைய உணவு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். உங்கள் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிறது. ஆமாம். துளாராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கு மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை, கவனம், வழிபாடு முக்கியம். ஆமாம், 3 நட்சத்திரத்துக்கும் கவனம். அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. ஜாக்கிரதை. மனசுக்குள்ளே சில மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும் சங்கடம் வரும்போது. ஓம் காளிகையே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலிருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகள் எல்லோருக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ தோல்வி வராது. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, ராத்திரி 10 மணி வரைக்கும் நல்லா இருக்கு. அப்புறம் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம் ராத்திரி 10 மணி வரைக்கும் சிறப்பு. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. மற்றபடி இன்று சிறப்பான நாள். உங்கள் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும். ஆனால் ராத்திரி 10 மணி வரைக்கும் தான். எங்களை கேட்டால் ராத்திரி 8 மணிலேருந்து ஜாக்கிரதை ஆகிடுங்க. 10ங்கிறது வேணாம். அப்புறம் எதுக்கு சொன்னீங்க? கரெக்டாக பஞ்சாங்கப்படி 10. பட் நாங்கள் ரிஸ்க் எடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். அவ்வளோ. அனுகூலமான எண் ராத்திரி 8 மணி வரை 5 தெற்கு வெள்ளை. அதற்கப்புறம் அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. சந்திராசிரமம் ஸ்டார்ட் ஆகுது. கவனம். மனசில் கெத்து ஓவராக இருந்து நம்ம யார் தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு ரொம்ப கர்வம் வர்ற மாதிரி இருந்தால் அந்த மந்திரத்தை சொல்லிடுங்க. ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்கள். பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று படித்து பாருங்கள். ரமணர் பற்றி எழுதியிருக்கிறார். விகடன் பிரசுரம் வெளியிட்டிருக்கிறது. யோகி ராம் சூரத் குமார் பற்றி எழுதியிருக்கிறார். செல்ஃபோன்லேயே நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது. படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுங்க. புளிசோறு அல்லது புளிப்பு சுவையுடைய உணவு கொடுங்க. ஏழைகளுக்கு கொடுங்க, காக்கை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா திருஷ்டி குறையும், வயிற்றெரிச்சல் குறையும். உங்கள் மேலே மற்றவங்களுக்கு இருக்கிறது. ஆமாம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சனி உதவி செய்கிற 3 ராசிகளில் உங்களுது ஒன்று. இன்னும் 1 வருஷத்துக்கு அதில் ஒன்று உங்களுது. சூப்பர். இன்றைக்கும் நல்லா இருக்கு நாள். அனுகூலமான எண் 5, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம். மனசில் ஆணவம் கர்வம் வர்றப்போ, அலட்டல் வர்றப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஓம் ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி. எல்லாம் முனிவர்களோட பேர். ஜரத்காரு, ஜமதக்னி, ஜெய்மினி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆம். கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்க. நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க. பாட்டா படிங்க, விளக்கமாக படிங்க. ஒரு காமணி நேரமாவது அதை படிங்க. கோயிலில் இருந்து படிங்க. நல்லது. ஏழைகளுக்கு காக்கைக்கெல்லாம் புளி சாதம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிறருக்கு உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். வயிற்றெரிச்சல் பெரிய பிரச்சனை. ஜாக்கிரதை. திருஷ்டியை சாதாரணமாக நினைக்காதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, 7.5 சனி. ஆனால் சனியினுடைய தொல்லை குறைந்து கொண்டே வருகிறது. மெல்ல மெல்ல அடுத்த வருஷம் குறைஞ்சிரும். 26 ஜனவரியிலேருந்து 7.5 சனி ஓவர். அது வரைக்கும் இருக்குது.
இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்குது. வழிபாடு பண்ணணும். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. கவனம், ராகு உதவியாக இருக்கிறார், மறுக்கலை. 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு இன்னும் 3 மாதத்துக்கு உதவி செய்வார். ஆனாலும் வழிபாடு முக்கியம். மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் காளிகையே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகள் எல்லோருக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி வேற, ராகு வேற உதவியா இல்லை. வழிபாடு முக்கியம். சந்திரன் உதவியா இல்லை. மனசு நல்லா இல்லை, நிம்மதியா இல்லை. வீண் வீம்பு, வீண் வழக்கெல்லாம் இருக்கு. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா மனசுக்குள்ள சில மந்திரம் ஓடிட்டே இருக்கட்டும். சங்கடம் வரும்போது ஓம் காளிகையே போற்றி, கார்கோடகனே போற்றி, காலகனே போற்றி, கத்ருதேவியே போற்றி, காசியபரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்கள். செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. சிக்கனம் பார்க்காம பசுமாடு, நாய், காக்கை, ஏழைகள் எல்லோருக்கும் பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வருதோ இல்லையோ, தோல்வி வராது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, பிரம்மாதம், வெற்றி அதிகம். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு அல்லது விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் சூப்பர். உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாள். மனசில் ஆணவம், கர்வம் வர்றப்போ, அலட்டல் வர்றப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஜரத்காருவே போற்றி, ஜெய்மினியே போற்றி, ஜமதக்னியே போற்றி. எல்லாம் முனிவர்களோட பேர். ஜரத்காரு, ஜமதக்னி, ஜெய்மினி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆம், கம்பராமாயணத்தனோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படிச்சு பாருங்க. நிறைய பேர் விளக்கம் எழுதியிருக்காங்க. பாட்டா படிங்க, விளக்கமா படிங்க. ஒரு காமணி நேரமாவது அதை படிங்க. கோயிலில் இருந்து படிங்க, நல்லது. ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம் புளி சாதம் கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா பிறருக்கு உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். வயிற்றெரிச்சல் பெரிய பிரச்சனை. ஜாக்கிரதை. திருஷ்டியை சாதாரணமாக நினைக்காதீங்க. நேயர்களே, எப்படி இருக்கிறது இந்த சனிக்கிழமை என்பதை சொல்லி இருக்கிறோம். சனி பகவானுடைய பயிற்சி இந்த வருஷம் இல்லை, திரும்பி சொல்லிட்டு இருக்கோம். ராகு பகவானுடைய பயிற்சி தான் இருக்குது. அதற்கான பலன்களை சொல்லியிருக்கோம், சொல்லுவோம். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.